குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து அட்வான்ஸ் எக்ஸல் லேபில் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். சரியா? ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் என்னதுன்னா, ஒரு ஸ்டூடெண்டோட மார்க் ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ண போகிறோம். இப்போ நம்ம டிபார்ட்மெண்ட்டில் 66 பேர் படிக்கீங்க தேர்ட் இயர். இப்போ அவங்க 66 பேர் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கும்னா, வரிசையாக உங்களோட தமிழ், இங்கிலீஷ் மார்க் அந்த மாதிரி வரிசையாக இருக்கும். சரியா? இப்போ நம்ம அதை தான் ரெடி பண்ண போகிறோம். இது எப்படி ரெடி பண்ண போகிறோம்னா, ஏற்கனவே இந்த ஃபார்முலாலாம் நீ வந்து ஃபர்ஸ்ட் இயரில் யூஸ் பண்ணியிருப்ப. அதே ஃபார்முலாஸ் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இது ஒரு 2, 3 எக்சர்சைஸ் மட்டும் தான் கொஞ்சம் நீ ஏற்கனவே பார்த்த மாரி இருக்கும். அதுக்கப்புறம் இருக்க எல்லாமே அட்வான்ஸ். சரியா? நம்ம பேசிக்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம வந்து அட்வான்ஸ் போக முடியும். அதனால 2, 3 எக்சர்சைஸ் மட்டும் நீ ஏற்கனவே பார்த்ததா இருக்கும். சரி, நம்ம டைரக்ட்டா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஐ வரைக்கும் இந்த செல் எல்லாம் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் மெர்ஜ் பண்ணிருங்க. அகைன் இதுக்குள்ள வந்து நம்ம காலேஜ் பேர். அகைன் 2வது லைன்ல இருக்கிற ஐ வரைக்கும் சூஸ் பண்ணிட்டு மெர்ஜ் பண்ணிருங்க. இதுல வந்து நெக்ஸ்ட் மூணாவது ரோல இருக்கிற செல்லாம் செலக்ட் பண்ணிட்டு அகைன் மெர்ஜ் பண்ணிட்டு இதுல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் லிஸ்ட். சரியா? இப்போ இந்த டைட்டிலுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலரும் பார்டர் செட் பண்ணிடுறோம். சரிங்களா? எனக்கு இந்த கிரீன் கலர் ஓகேன்னு நினைக்கிறேன். இதை மட்டும் நான் வேற கலர்ல சூஸ் பண்ணி பார்ப்போம். சரி, இது ஓகேன்னு நினைக்கிறேன். நீ வேணா கொஞ்சம் டிஃப்ரெண்டா சூஸ் பண்ணி பாரு. அகைன் இங்க இருக்கிற இதுக்கு வந்து பார்டர் செட் பண்ணிடுவோம். இந்த டைட்டிலுக்கு நான் ஜஸ்ட் இது மட்டும் போதும்னு நினைக்கிறேன் எனக்கு. இப்போ நம்ம என்ன டேபிள் கிரியேட் பண்ண போறோம்னா, ரிஜிஸ்டர் நம்பரு, ஸ்டூடெண்டோட மார்க், அந்த இதெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போறோம். வந்து ரிஜிஸ்டர் நம்பர் தான். 2வது நேம், 3வது வந்து சப்ஜெக்ட்ஸ், இப்போ வந்து எல்லா காலமும் செலக்ட் பண்ணிட்டு ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணிடுங்க, சைஸை சேஞ்ச் பண்ணிடுங்க. இப்போ நல்லா பாருங்க, இந்த ரிஜிஸ்டர் நம்பருங்கிறது ஃபுல்லாக தெரியல. இப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ண போறோம்னா, மேலே இருக்கிற ஏ இருக்கா, அதை கொடுத்துட்டு எண்டில் வந்து டபுள் கிளிக் பண்ணுங்க, ஃபுல்லாக தெரிய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இப்போ அகைன் வேற எதாவது மறைஞ்சிருக்கு, டோட்டல் கொஞ்சம் ஆவரேஜும் மறைஞ்சிருக்கு. கார்னரில் வந்து டபுள் கிளிக் பண்ணுங்க, அகைன் ரிசல்ட். அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு இதுக்கு ஒரு கலர் சூஸ் பண்ணிடுங்க. நான் எல்லோ கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். சரி, இப்போ நம்ம வந்து ரிஜிஸ்டர் நம்பர் வைக்க போகிறோம். இது உன்னோட இஷ்டம் தான். நீ 13 ஏதாவது கூட வச்சுக்கோ. 100ங்கிற நம்பர் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி,
101. பேர் வந்து ராஜா. சரி, இப்போ இந்த டேட்டாக்கெலாம் வந்து கேம்பிரியாவில் 12. சரி, இப்போ ரிஜிஸ்டர் நம்பரில் கடைசி நம்பர் வந்து கடைசி 2 நம்பர் மறையுது. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மேலே போயிட்டு இந்த ஏங்கிறத கர்வ் வச்சு கிளிக் பண்ணோம்னா ஃபுல் டேட்டாவும் தெரிஞ்சிடும். சரிங்களா? சூப்பர். இப்போ இந்த நம்பர்லாம் சென்டரில் வர மாதிரி சென்டரில் வந்துடும். அதேமாதிரி இந்த ஹெட்டிங் கூட சென்டரில் வர மாதிரி பண்ணிடும். சரி, இப்போ நம்ம வந்து ஃபார்முலா எழுத ஆரம்பிக்கலாம். டோட்டலுக்கு என்ன ஃபார்முலானா சம்முங்கிற ஃபார்முலா. சம்மு ப்ராக்கெட் ஆரம்பிச்சு இப்போ 45ங்கிற இந்த செல் அட்ரஸ், அதே மாதிரி 99ங்கிற கோலன் ஆகி கோலன் தொண்ணூத்தொம்பதுங்கிற செல் அட்ரஸ். இது வந்து என்ன வரும்னா F6 என்று அடிச்சிருங்க. அகைன் இதை கிளிக் பண்ணிட்டு கார்னர்ல டாட் மாதிரி இருக்கும், அதை அப்படியே ட்ராக் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஆவரேஜுக்கு என்ன ஃபார்முலானா ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராக்கெட் ஆரம்பிச்சு அகெயின் C6 கோலன் F6 கொடுத்துட்டு என்டர் தட்டுங்க. ஆவரேஜ் கிடைச்சிரும். அகெயின் இந்த டாட்டை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி விட்டுருங்க. சரி, நெக்ஸ்ட் ரிசல்ட் எழுத போகிறோம். ஈக்குவல் டு ப்ராக்கெட் ஆரம்பிச்சு அண்டு ப்ராக்கெட் ஆரம்பிச்சு இதில் வந்து C6 greater than or equal to 35, கமா அதுக்கப்புறம் D6 greater than or equal to 35, கமா E6 greater than or equal to 35, கமா F6 greater than or equal to 35. ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க, கமா ஆரம்பிங்க, டபுள் கொட்டேஷன் ஆரம்பிச்சு பாஸ். C6 D6 E6 F6 இந்த 4 செல்லுல இருக்கிற வேல்யூ 35க்கு மேல இருந்துச்சுன்னா அந்த பையன் பாஸ். சரிங்களா? இல்ல ஏதாவது ஒரு இது இல்லைன்னா எல்லா இதுலயும் வந்து 35 கம்மியா இருக்கானா அவன் வந்து ஃபெயில். ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் தட்டுங்க. பையன் பாஸ். சரிங்களா? ரெண்டாவது 3வது பையன் ஃபெயில். என்ன ரீசனுக்காகனா ரெண்டாவது பையன் வந்து தமிழ்ல வந்து 33 மார்க் எடுத்திருக்கான். அதே மாதிரி 3வது பையன் வந்து சயின்ஸ்ல 34 மார்க் எடுத்திருக்கான். அதனால 2 பேரும் ஃபெயில். சரி, நம்ம ஃபார்முலா அப்ளை பண்றது முடிச்சாச்சு. இப்போ நம்ம கிரியேட் பண்ண இந்த டேபிளுக்கு வந்து பார்டர் செட் பண்ணணும். நான் ஆல் பார்டர் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி இந்த டேட்டா வந்து வேற கலர்ல வைக்கணும்னா வச்சுக்கோங்க. நான் சும்மா சூஸ் பண்ணி பார்க்குறேன். கொஞ்சம் நீட்டா இருக்கு. சரி, நெக்ஸ்ட் வந்து நம்ம எந்த மார்க் ஸ்டேட்மெண்ட் நமக்கு சிஓஐல இருந்து வந்திருந்தாலும் அந்த இஷ்யூ பண்ண டேட் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அப்போ அந்த டேட்டை வந்து நம்ம மென்ஷன் பண்றதுக்காக இந்த ஒரு 3 செல்லை வந்து சூஸ் பண்ணிட்டு மெர்ஜ் பண்ணுவோம். மெர்ஜ் பண்ணிட்டு உள்ள வந்து நெக்ஸ்ட் ஈக்குவல் டு போட்டு நவுங்கிற ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ண டைமும் டேட்டும் உள்ள விழுந்துடும். அவ்வளோதான்யா. ஸோ சிம்பிள். நீங்கள் ஏதாவது ஒரு இடத்த வந்து போல்டு பண்ணி காமிக்கணும்னா போல்டு பண்ணி பாருங்க. சரி,
நெக்ஸ்ட் ஃபைனல் ஸ்டெப் வந்துட்டோம். இத வந்து பிரிண்ட் எடுக்கணும். கண்ட்ரோல் பி இது குடுங்க. போர்ட்ரேட்ல நல்லா தான் இருக்கு. பட் ஆனா ஆவரேஜ் மட்டும் தான் தெரியுது. ரிசல்ட்ட காணோம். இப்ப நம்ம அதுக்கு என்ன பண்ண போறோம்னா, இங்க வந்து லேண்ட்ஸ்கேப்ன்னு மாத்த போறோம். லேண்ட்ஸ்கேப் மாத்துனா ரிசல்ட்டும் தெரியுது. இதுல நான் வந்து வெறும் 3 ரெக்கார்டு தான் குடுத்துருக்கேன். நீங்க வந்து ஒரு 10, 15 ரெக்கார்ட் இருக்கிற மாரி ரெடி பண்ணுங்க. அப்பனா தான் கொஞ்சம் நீட்டா இருக்கும். இது வந்து வீடியோ லென்த்தா போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் 3 ரெக்கார்ட் மட்டும் வச்சு ரெடி பண்ணி வச்சேன். சரிங்களா? சரி. இது ஓகேன்னு நெனைக்கிறேன். இத அப்படியே பிரிண்ட் குடுப்போம். பிரிண்ட் குடுத்து பிடிஎஃப்பா மாத்தணும். ஏன்னா என் சிஸ்டம் வந்து பிரிண்டரோட கனெக்ட் ஆகல. உன் சிஸ்டமும் பிரிண்டரோட கனெக்ட் ஆயிருக்காது. நீ என்ன பண்ணணும்னா பிடிஎஃப்பா கன்வெர்ட் பண்ணிறணும். அவ்வளவுதான். சேவ் குடுத்துருங்க. சேவ் ஆயிருச்சு. இப்ப நம்ம அங்க போயிட்டு இந்தா இருக்கு. ம். நம்ம கிரியேட் பண்ண மார்க் லிஸ்ட் ரெடி ஆயிருச்சு. அவ்வளதான்யா. முதல் எக்ஸர்சைஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நீ அவுட்புட் காமிக்கும்போது இந்த பிடிஎஃப்ப தான் காமிக்கணும். சரியா? உன்னோட எக்ஸெல்ல காமிக்கக்கூடாது. எக்ஸெல்ல நீ கன்வெர்ட் பண்ணத காமிக்கணும். சரியா? சரி இந்த எக்ஸர்சைஸ் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஒரு வேள புரியலன்னா கீழ கமெண்ட்ல கேளு. இல்லன்னா கிளாஸ்ல வந்து கேட்டுக்கோ. சரியா? தேங்க் யூ.